வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாவமாரசர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச சொல்கிறேன். ஒரு நாயகன் உருவாகிறான் அப்படின்னு பாட்டு உண்டு பாக்யராஜர் படத்தில். இல்லை, ஒரு நாயகன், ஒரு ஹீரோ வில்லனான கதை தெரியும் தானே உங்களுக்கு? அந்த ஹீரோ வில்லனாகி இப்போது காமெடி பீஸ் ஆகிவிட்ட கதை தெரியும் தானே உங்களுக்கு? நடிகர் விஜய் அவர்களை பற்றி தான் சொல்கிறேன். செப்டம்பர் மாதம் 27 கரூருக்கு வந்த விஜய், அன்று நடந்த அந்த துயரம், அதை அடுத்து 1 மணி நேரத்திற்குள்ளாக அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி திருச்சி வந்தது. திருச்சியில் 30 பேர் சார் அப்படிங்கிற காதுல வாங்கியும் வாங்காமல் ஓடியது. சென்னை விமான நிலையத்தில் அதே போல தடுத்து நிறுத்தி கேட்கப்பட்ட போது நிற்காமலேயே பனையூருக்கு பதிலாக நீலாங்கரை சென்றது அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த சிங்கம் போல அப்படி வந்த நடிகர் விஜய் அப்படிங்கிற ஹீரோ வில்லனான தருணம் அந்த இடத்துல தான். அவர் ஓடி போய் சந்தன கடத்தல் வீரப்பன் ரேஞ்சுக்கு அப்படி போயிட்டார். கோர்ட்டில் கிழின்னு கிழிக்கப்பட்டது ஒரு பக்கம், காவல்துறை விசாரணைன்னு ஒரு பக்கம், இந்த ஊடகங்கள் எல்லாம் எடுத்த வீடியோக்கள், ட்ரோன் ஷாட்டுகள் தவிர மக்கள்கள் எடுத்த வீடியோக்கள் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கிற உண்மைகள் எல்லாமே பயங்கரமா இருக்கு. தவிர இவங்க அன்னைக்கு நைட்டே செய்த விஷயம் இருக்குல்ல, அது இன்னும் பல மோசமான விளைவுகளை சதி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார கொண்டு போய் ஒரு அரசியல் செய்ய பார்த்தாங்க. தவிர 13 நாட்கள் ஆயிடுச்சுன்னு சொன்னலங்க. இந்த 13 நாள் இந்த நடிகர் விஜய்ங்கிறவன் கரூருக்கே வரமாட்டேங்கிறான். யோசிச்சு பாருங்க, கரூருக்கு வரவே மாட்டேங்கிறான். ஒரே ஒரு தடவை 3 நிமிஷம் பேசும்போதும் மக்கள் இது மாதிரி அப்படிங்கிற எந்த வருத்தத்தையும் அவர் பதிவு செய்யலை. சிஎம் சார், பழி வாங்கணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் வாங்க, ஆஃபீஸில் தான் இருப்பேன் அப்படிங்கிறான். என்னங்கடா? எப்படி ஒரு அந்த நீட் தேர்வில் அந்த உயிரை மாய்த்து கொண்ட அந்த மாணவியோட வீட்டுக்கு நள்ளிரவில் போனீங்கல்ல? ஏன் சமீபத்தில் அந்த மடப்புறத்தில் இருந்த காவலாளி அஜித்குமார் அவருடைய வீட்டுக்கு நள்ளிரவில் போய் அங்கே போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தீங்கல்ல? தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டு அந்த அதிமுக ஆட்சியில் நடந்த அந்த துப்பாக்கி சம்பவம் இருக்க, அப்ப அப்படி போயிட்டு வந்தீங்கல்ல? உங்களுக்காக வந்த கூட்டம், அதெல்லாம் உங்களுக்கு சம்மதமே இல்லாத விஷயம். ஏன்னா அங்க போனீங்க அரசியல் பண்றதுக்காக. இப்ப அதை விட்டுருங்க. அவங்க போய் மக்களை பார்த்தா பார்க்கட்டும், பார்க்கல. அதுலேயே சில பேர்கிட்ட ஃபோனில் பேசினாரு, சில பேர்கிட்ட பேசலை. அது இப்படி பேசாதவர்கள் தலித்துகளா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இன்னைக்கு முன்னெடுப்பு நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல நயினார் நாகேந்திரன் இருக்காருல்ல, அவரெல்லாம் தமிழக பாஜகவினுடைய தலைவராக இருக்கிறதுக்கெல்லாம் என்னன்னு தெரியலங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. என்னன்னா, அவதூறு பரப்புபவர்கள் மீது சமூக வலைதளங்கள்ல அவதூறு பரப்புபவர்கள் மீது கைது செய்யப்பட்டு நடவடிக்கையெல்லாம் எடுத்துட்டு வருது. ஒரு 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 சம்பவத்துக்காக எவனோ ஒருத்தன் காணாம போனான் அப்படிங்கிறத தாண்டி ஒட்டுமொத்த கட்சியே காணாம போனதுனாக்கா அது உலக அளவுல பார்த்தாக்கா அது நம்ம நடிகர் விஜயோட கட்சியா தான் இருக்கும். ஒரு பேரை காணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அது ஒரு பக்கம் இருக்க, புஷியானந்த் எங்கன்னு தெரியல, ஆதவர்ஜுனா எங்கன்னு தெரியல. இன்னொன்னு, கட்சி தலைவர்கள் சேர்ந்து கூட்டணி அமைப்பாங்க. அப்படி தமிழக பாஜகவும் அதிமுகவும் அப்படி கூட்டணியிலேயே இன்னும் மெர்ஜாகாம இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா கட்சி தலைவர்கள் சேர்ந்தாங்களோ இல்லையோ, ஆனா கட்சி உறுப்பினர்கள் தாவேகா கொடியோட அதிமுக கூட்டங்கள்ல இருக்கிறத பார்க்க முடியுது. என்னையா காமெடி? தலைவர் அறிவிக்கணும்ல. தலைவரை அறிவிக்க தேவையில்லை, நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம். தலைவரை நீ அப்பால அறிவிச்சுக்கோ, நீ எப்ப வெளியில வருவியோ, பூனைக்குட்டி எப்பயா நீ பம்மி உட்கார்ந்து இருக்கிறீங்களா பதுங்கி, வெளியில வரும்போது அறிவிச்சுக்கன்னு இருக்கு. இதை நான் பேசுறதுக்கு நான் வரல. இதை தாண்டி என்னன்னாக்க, அவர் கரூர் போகணுமாங்க. போ, தாராளமா கரூருக்கு போ. உன்னை யாரும் கரூருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா? சொல்லுங்க. கரூர் போகக்கூடாதுன்னு விஜய்க்கு ஏதாவது மறுப்பு இருக்கா? இல்ல அரசாங்கம் ஏதாவது சொல்லியிருக்கா? கோர்ட் ஏதாவது சொல்லியிருக்கா? இவங்க 13 நாள் கரூர்ல போய் மக்களை சந்திக்காத விஷயத்தை திசை திருப்பறதுக்கு ஒரு போலீஸ் தரப்புல, காவல்துறை தரப்புல ஒரு பெட்டிஷன் போட்டு இமெயிலையும் அனுப்புறாங்க, பெட்டிஷன்லையும் போடுறாங்க, மனுவும் கொடுக்குறாங்க வக்கீல், விஜயோட வக்கீல். சரி, அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சொன்னா சிரிக்க கூடாது. என்ன அது அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன
அது தெரிஞ்சு வச்சுக்கங்க. விஜய்ங்கிற குரூயலான ஒரு சைக்கோத்தனமான ஒரு மோசமான மனிதரை நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. அவர் கேட்கிறாரு, அதாவது அவர் கரூர்ல சென்னையிலிருந்து திருச்சிக்கு விமானத்துல வருவார். அப்படிதான் வர்றார். தனி விமானத்துல வர்றார். தனி விமானத்துல தான் எல்லா இடத்துக்கும் வர்றார். அப்படி திருச்சி விமான நிலையத்தில் இறங்கும் போது எந்த ஒரு கூட்டமும் இருக்கக்கூடாது. அதாவது இன்று கடை விடுமுறை அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்கல்ல, அது போல ஏர்போர்ட்டுக்கு அன்னைக்கு விடுமுறை விட்டுறணும். யாரும் இருக்கக்கூடாது. தலைவர் மட்டும் வருவார், அப்படியே கெத்தா வருவார். சரி, அதுக்கு அடுத்தாப்புல இந்த அதாவது உயிரிழப்பு ஏற்பட்டு மூளை இதாகி உடல் கிட்டத்தட்ட இறந்து போகிற தருணத்துல அவங்களுடைய உடல் உறுப்பு தானம் செய்யப்படும். அப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு தானம் செய்யப்படும். அப்படியாக வேலூர்ல இருந்து சென்னைக்கு வந்தது, சென்னையிலிருந்து வேற ஒரு ஆஸ்பத்திரியிலேருந்து வேற ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனது, செங்கல்பட்டுலேருந்து அப்படி போனதுங்கிற சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், நிஜத்தை பார்த்துருக்குறோம். அந்த சமயத்தில் பரபரப்புன்னு அதை ஒரு பாக்ஸில் எடுத்துக்கிட்டு இதயமோ கல்லீரலோ ஏதோ ஒன்று அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி போகிறத நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? அதை வைத்து சென்னையில் ஒரு நாள் அப்படின்னு சரத்குமார்லாம் நடித்த ஒரு சேரன் சார்லாம் நடித்த ஒரு படமே வந்திருக்கு. அந்த இவர் என்ன கேட்குறாரு, அதுக்கு இங்கிலீஷில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எனக்கு கிரீன் ரோடா என்னமோ சொல்கிறாங்க. அதாவது திருச்சியில அவர் கார்ல ஏறின உடனே எந்த ஒரு தடையும் இருக்காம சர்ன்னு கரூர் வரணுமா. இடையில வேகத்தடைலாம் இருந்துச்சுனாக்க பேத்து எடுத்துருங்க, சர்ன்னு வரணும், எங்கேயுமே நிற்க கூடாது, அப்படியே சர்ன்னு வரணும். அப்படியே அண்ணா வரார் வழிவிடு, ஒரே ஒரு குருக்கள் வரார் வழிவிடு, குருக்கள் அண்ணா ஒருத்தர் வரார் வழிவிடுன்னு சொல்ற மாதிரி அண்ணன் வருவாரு, அப்படியே வழியை விட்டுக்கினே இருக்கணும். சரி, அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுங்களா? அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களை போய் பார்க்குறாரு இல்லையா, அந்த வீட்டுக்கு 1 கிலோமீட்டருக்கு பொதுமக்கள் யாரும் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? கிளம்பு 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 அப்படின்னு நைட்டு 12 மணிக்கு ரோட்டில் நின்று இருந்தாக்கா போலீஸ்காரங்க விரட்டுவாங்கல்ல, அது மாதிரி அந்த விஜய் சார் யாரை பார்க்க போறாங்களோ அவங்க வீட்டில் இருக்கிற 1 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களெல்லாம் கிளம்பு கிளம்பு, தலைவர் வர்றாரு, அண்ணன் வர்றாரு, அண்ணன் வர்றாரு, அண்ணன் வர்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் துரத்தி விட்டுலாமா? என்னங்க லாஜிக் வேணாம். ட்ரம்பா வர்றாரு, இல்ல ட்ரம்புக்கே இப்படிலாம் கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அடுத்தாப்புல ஊடகங்கள் பக்கத்துல வரக்கூடாது, பத்திரிகைக்காரன் உன்கிட்ட வரக்கூடாது, பக்கத்துல வரக்கூடாது. ஏன்னா கேள்வி கேட்போம், கேள்வி கேட்டா கையெல்லாம் வேலைன்னு நடக்க ஆரம்பிச்சிடும், பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்ல தெரியாது. என்ன எழுதி கொடுக்கறதையே இப்படி ஒரு பாக்கெட்லேருந்து இப்படி ஒரு பாக்கெட்லேருந்து எடுக்கிறார் தலைவர். அப்படி இருக்கும்போது என்ன செய்வார்? அதனால ஊடகங்கள் பக்கத்தில் வரக்கூடாது. ஏங்க இதெல்லாம் ஒரு கண்டிஷனாங்க. நீ பாட்டுக்கு சத்தம் இல்லாமல் காரில் கிளம்பி நீ பாட்டுக்கு போனீனாக்கா பார்த்துட்டு போக வேண்டியதானே? இதை ஒரு அரசியலாக்குறாரு. இதை தவிர இந்த கேடுகட்ட ஊடகங்கள் இருக்குல்ல, காசு வாங்கிக்கிட்டு செய்தி போடுற மகா கேவலமான பழைய புதிய அப்படி இப்படின்னு எல்லாம் பேர் வச்சுக்கிட்டு இருக்கிற சேனல்காரங்க இருக்காங்கல்ல, செருப்பால் அடிக்கணும், அவங்களெல்லாம் செருப்பால் அடிக்கணும். ஏன்னா விஜயே வெளியில வரலங்க, பனையூக்கிலே இருக்கிறான் அந்த ஆளு கட்சியவே பூட்டு போட்டுட்டு பெரிய பூட்டா போட்டுட்டு எவன் எங்க இருக்கிறானே தெரியல. எந்த மாவட்ட செயலாளரையும் இவனால கான்டாக்ட் பண்ண முடியாது. புஷியானதுக்கு தான் எல்லாமே தெரியும். இவனுங்க ஒரு நாளைக்கு 10 தடவை பிரேக் நியூஸ் போடுறாங்க. பிரேக்கிங் நியூஸ்னு செருப்ப கட்டி அடிக்கணும் ஊடகங்கள் எல்லாம். என்ன சொல்றான்? கரூர் செல்ல முடிவு, பிரேக்கிங் நியூஸ், கரூர் செல்ல, கரூர் போறார் போல இருக்குடா. உடனே நம்ம கிளிக் பண்ணி பார்த்தாக்க கரூர் செல்ல எப்போது செல்லலாம் என்று அவர் யோசித்து வருகிறார். ஏன்னா அவர் யோசிக்கிறது உங்களுக்கு எப்படா தெரியும்? நான் யோசிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது தெரியுதா நான் யோசிக்கிறது? கரூர் செல்க முடிவு என்ன? கரூர் என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. மாவட்ட செயலாளர்களுடன் வாட்ஸ்அப்பில் ஆலோசனை. எந்த வாட்ஸ்அப்பு? யாருக்கு தெரியும்? சும்மா ஏதாவது டெய்லி கடந்த 13 நாட்களாக விஜய் கட்சிக்காரன் ஒரு ஊர்ல இல்லைங்க. முக்கியஸ்தர்கள் எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நான் கேட்கிறேன், ஒரு அக்யூஸ்டுக்கு தாங்க எஸ்கேப் ஆகுறது நல்லாவே தெரியும். ஒரு குற்றம் செய்தவர்களுக்கு தான்
எங்க எப்படி தப்பிக்கலாம் என்னங்கிறதெல்லாம் தெரியும். ஆனா புஷி ஆனந்தெல்லாம் எங்க இருக்காருன்னே தெரியல, ஏதோ கடலுக்கு நடுவுல இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. தசாவதார கமலஹாசன் மாதிரி கெட்டப்லாம் போட்டுட்டு மாறி மாறி போயிட்டே இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. எப்படி ஒருத்தர் இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருந்ததுனாக்கா இப்படி எஸ்கேப் ஆகுறதுல ஒரு ஜாலம் செய்யறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா ராஜ்மோகன் என்னடானாக்கா அந்த ஆளு பொட்டியை தூக்கி மூடி வச்சுட்டான். இந்த ஆளு என்னடானாக்கா புஷி ஆனந்த் எங்கடானாக்கா எங்க இருக்கிறாருன்னு தெரியல. ஆதவ அர்ஜுனா பாட்டுக்கு அவர் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெல்லிக்கு போறாரு. டெல்லியில போனாக்கா மத்திய அமைச்சரவையிலிருந்து சில முக்கியஸ்தர்கள்லாம் நீங்க இந்த விழாவில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்த உடனே அவர் கிளம்பி எஸ்கேப் ஆகுறாரு. அங்க இருக்கிற வக்கீல்கள்லாம் பேசுறாங்க. இப்ப இந்த 13 நாளா கரூர் மக்களை போய் பார்க்கணும்னு எந்த முடிவுமே எடுக்கல. ஆனா மதுரை கோர்ட்டுக்கு போறாங்க, கரூர் கோர்ட்டுக்கு போறாங்க, திருச்சி கோர்ட்டுக்கு போறாங்க, சென்னை ஹைகோர்ட்டுக்கு போறாங்க, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. இந்த வழக்கை சிபிஐ எடுக்கக்கூடாது, இந்த நீதிபதி செந்தில்குமார் தலைமை பண்பு இல்லையா, அறிவு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்லாம் வரிசையா எடுக்கிறாருல, அதெல்லாம் நீக்கிடணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னா கேஸ் மேல கேஸா போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஜய் மேல பாவம் இறக்கப்பட்டு பாஜகவினுடைய கட்சிக்காரங்க சிபிஐ வேணும் அப்படின்னு, சிபிஐ வேணும் அண்ணாமலை கேட்கிறாரு, சிபிஐ வேணும், சிபிஐ வேணும், சிபிஐ வேணும். இங்க ஒரு கோர்ட்டு மூலமாக சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று செயல்பட்டு இருக்கு பரபரப்பா. போலீஸ் கஸ்டடிக்கு கரூர் மாவட்ட செயலாளர் எடுத்து 2 நாள் விசாரணைக்கு அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல திடீர்னு நயினார் நாகேந்திரனாக்கா கரூருக்கு விஜய் வந்தா பெரிய ஆபத்து, உயிருக்கே ஆபத்து அப்படின்னு அவரு ஒரு இந்த புரளியை கிளப்புறது பாஜக காரங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. நான் கட்சி சார்பா பேசல, இது மாதிரிதான் இஷ்டத்துக்கு பொருளை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அது மாதிரி செய்யறாரு. இவர் என்னடானாக்கா அண்ணாமலை நயினார் அப்படி சொல்லிட்டாருல, கரூர் வந்தால் விஜயுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நயினார் சொல்றாரு. அப்படி சொல்றீங்களா? அப்படின்னா நான் எப்படி சொல்றேன் பாரு அப்படின்னு அண்ணாமலை, முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு, கரூர் நல்ல ஊருங்க, விஜய் சார் தைரியமா வாங்க அப்படின்னு அவர் கொளுத்தி போடுறாரு. இப்ப சாரி கேட்டாராம் போன்ல, ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் வாட்ஸ்அப் கால் பேசிட்டு, இதை பாருங்க நான் பேசுறத ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, நான் பேசுறத ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்கூடாது, நீங்க அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல அவங்கள்ட்டெல்லாம் பேசியிருக்காரு. பேசிட்டு நான் உனக்கு அண்ணனா இருக்கிறேன், நான் உனக்கு தம்பியா இருக்கிறேன், நான் உங்களுக்கு பையனா இருக்கிறேன். நாங்க ஏண்டா இழவு வீட்டில் இறந்து போயிட்டாங்கன்னாக்கா, அம்மா இறந்து போயிட்டாங்கன்னாக்கா பையன் எங்கேயாவது ஓடுவானா? அண்ணன் தங்கச்சி இறந்து போயிட்டான்னு அண்ணன் எங்கேயாவது ஓடுவானா? தம்பி எங்கேயாவது ஓடுவானா? யோசிச்சு பாருங்க. ஆனா ஆள் எஸ்கேப். நேரம் இந்நேரம் 13 நாள் ஆச்சுங்க. இதுவரை எல்லா கட்சிக்காரர்களும் பார்த்துட்டு போயிட்டாங்க, லெட்டர் பேர் கட்சிக்காரங்க உட்பட பார்த்துட்டு போயிட்டாங்க. பாஜக உடனடியா ஒரு குழு அமைச்சு அனுராக் தாக்கூர் அப்படி இப்படின்னு சொல்லி, ஹேமமாலினி அப்படி இப்படிலாம் சொல்லி அவங்களே பார்த்துட்டு போயிட்டாங்க. காங்கிரஸ் தரப்புல இருந்தும் பார்த்துட்டு போயிட்டாங்க. திருமானே பார்த்துட்டு போயிட்டாரு, திருநாவுக்கரசர், அவங்க இவங்க எல்லாருமே பார்த்துட்டு போயிட்டாங்க. செல்வ பெருந்தகையிலேருந்து எல்லாருமே பார்த்துட்டு போயிட்டாங்க. அதான் வேல்முருகன் எல்லாருமே வந்தாச்சு. கமல் சார் எம்பி, அவர் ராஜ்யசபா எம்பி, அவர் முதற்கொண்டு பார்த்துட்டு போயிட்டா, அவரால் முடிஞ்ச தொகையும் கொடுத்துட்டு போயிட்டார். இப்ப எல்லாரும் எதுவும் உண்மையை சொல்லாம பயந்துட்டே இருக்காங்க. ஏன்னா விஜய்கிட்டே இருந்து அவர் 20 லட்சம் தருவதாக எண்ணுகிறேன்னு சொன்னார்ல, இன்னும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கெல்லாம் சேரல. அப்படி சேராததுனால இப்ப ஏதாவது சொல்லிட்டாக்க அந்த 20 லட்சம் வராம போயிடுவோங்கிற ஒரு பயம் மக்கள்கிட்ட இருக்கு. பயம் மக்கள்கிட்ட அப்படி இருக்கா, இங்க பயப்படுறியா குமாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப சாரி கேட்கிறாரு. அஜித்குமாருடைய அந்த மரணத்தின் போது அந்த வீட்டுக்கு போன் செய்து அமைச்சர் பெரிய கருப்பன் மூலமாக முதல்வர் ஸ்டாலின் அங்க என்ன செஞ்சாரு, சாரி தம்பி ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு அப்படின்னாரு. இவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி ஒரு 6-8 பேரை மயங்கி விழ வச்சு பேரிகார்டு அது இதெல்லாம் தூளாக்கி ஒட்டச்சு சுக்குநூறாக்கி எல்லாமே கதை நடந்தது சென்னையில ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டங்கிறத 5.25 நிமிஷத்துல முடிஞ்சுது. இவர் ஒரு 2.25 நிமிஷம் பேசியிருப்பாரு. அப்ப என்ன சொன்னாரு, சாரி வேண்டாம், சாரி சொன்னால் போதுமா முதல்வரே அப்படின்னாரு. இன்னைக்கு சாரி கூட சொல்றதுக்கு துப்பு கட்டாவாரா விஜய் இருக்கிறாரு. விஜய் அப்பாட்ட கேட்குறாங்க, ஏங்க என்னங்க எந்த இடத்துல என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்றாரு. எஸ்கேப், எல்லாரும் எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்க்குறாங்க. அந்த விஜய் வீட்டில் ரைடு நடத்தினார்ல, அவர் இப்போ விஜய் கட்சியிலே இருக்கிறாரா, கருண்ராஜா
அவரு என்னடானாக்கா அவரு மின்னு முழுங்கி அப்படியே சொல்லிட்டே இருக்கிறார். எப்பங்க கரூர் இவங்க ஊடகங்கள் புதிய தலைமுறை வந்து சேனலை முடக்கிட்டாங்க அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்கு. நான் சேனலை பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் புதிய தலைமுறை சேனல்காரங்க வந்து தாங்க இதுல அப்படியே பெரிய ஜாலராவா வச்சுட்டு அடிக்கிறானுங்க. ஜங்குன்னு கிழின்னு கிழிக்கிறானுங்க. சமஸ் என்னுடைய நல்ல நண்பர் தான். நானும் அவரும் விகடன்ல ஒன்னா வேலை பார்த்தவங்க தான். ஆனா சமஸ் என்னடா இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அண்ட புழுகு ஆகாச புழுங்குறாங்கல்ல. சமஸனுடைய பேச்சு இது மாதிரிலாம் கிடையாது. எப்ப சமஸ் மாறினாரு, ஐயோ நல்ல பையனாச்சே தம்பி, நம்ம நல்ல நண்பராச்சு அப்படின்லாம் ரொம்ப வருத்தப்பட்டேங்க நான். ஏன்னா இன்னொன்னு அப்படியே அவர் பாத்ரூம்ல ஜெட்டி போட்டுக்கிட்டு பேண்ட்டை மாட்டிக்கிட்டு விஜய் கிளம்பி தாங்க வரல, அதை தாங்க எடுக்கல. மற்றபடி உங்க விஜய்னு காலையில இருந்து போட்டு கொன்னா சாவடிக்கிறாங்க. இப்போ வராருன்னு பெப்பேத்தி கரூர் அதுக்கப்பாக்க இருக்கிற பட்டி, அந்த பாக்கம் இந்த பட்டி இந்த பட்டின்னு இருக்கிற சுத்துப்பட்டு கிராமத்துல எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ தேச விரோத குத்தம்டா வீட்டுல இருக்கிறது ஆபீஸ்ல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர வச்ச பழிவாகம் இந்த ஊடகங்களுக்கு போய் சேரும். ஊடகங்களை செருப்பால் அடிக்கணும். என்னடா ஊடகம் நடத்துறீங்க? முதல்ல எந்த ஒரு தலைவருக்குமேங்க அந்த மீட்டிங் அவங்க பேசுறாங்க இல்லைங்க, அதை தரங்க லைவா போடுவாங்க. இப்ப எடப்பாடி என்ன பேசுறாருனாக்கா அது லைவா வருதுங்க, நாங்களே போட்டிருக்கோம். அதே போல ஓபிஎஸ் பேசுறாரு லைவா வருது, டிடிவி அண்ணன் பேசுறாரு லைவா வரும் போடுவோம், திருமா அண்ணன் பேசுவாரு லைவா வரும் போடுவோம், ஸ்டாலின் பேசுவாரு லைவா வரும் போடுவோம். ஆனா விஜய் வீட்டுல இருந்து கிளம்புறது, கார்ல வர்றது, சைக்கிள் எடுக்கிறது, முன்னாடி இருக்கிறது, பின்னாடி இருக்கிறது, டாப் ஆங்கிள் எடுக்கிறது, ட்ரோன் ஷாட் எடுக்கிறது, இங்க சென்னையில ஏரோப்ளைன் எடுக்கிறது, ஏதோ வேட்டையாடு விளையாடல கமலஹாசன் ஒரு பேக் எடுத்துட்டு அப்படி ஸ்டைலா ஏறுவார் பாருங்க, தெருக்கி விட்டுருப்பாரு உலக நாயகன். அது மாதிரி இப்ப எல்லாரும் கேக்குறாங்க, ஏண்டா நாயகன் கமல் கரூருக்கு போயிட்டு வந்துட்டாரு, ஜனநாயகன் அப்படின்றாங்க. இந்த ஜனநாயகனுக்கு பதிலாக பிணநாயகன்லாம் வேற போட்டுட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல பாதுகாப்புக்கு பாருங்க, நான் வந்து வருவேன், அங்க ஏர்போர்ட்ல யாரும் இருக்கக்கூடாது, திருச்சி டு கரூர் யாரும் இருக்கக்கூடாது, ஒரு கூட அப்படி நகரக்கூடாது, ரோடு ஃப்ரீயா இருக்கும். நான் பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு போவேன், 1 கிலோமீட்டருக்கு யாரும் பக்கத்துல இருக்கக்கூடாது, மக்கள்லாம், ஊடகங்கள் என்ன பக்கத்துல வரக்கூடாது. இதெல்லாம் ஒரு கண்டிஷன். காய்ச்சூறு துப்பாகணும். என்ன அரசியல் நடத்துற? உன்னால அரசியல் சரியா தெரியலனாக்கா போய் உட்காரு, சினிமால நடி, த்ரிஷா கூட நடி, யார் கூட வேணாலும் நடி. நாங்க 120 ரூபா 150 ரூபா 500 ரூபா 1000 ரூபான்னு கொடுத்து ஒன்றது காசை வாங்கி காசை கொடுக்குறோம்ல, நாங்கெல்லாம் ஏமாளிகள் தானே. படத்தை பார்த்துட்டு கை தட்டிட்டு சந்தோஷமா நல்லா இருக்குல்ல, விஜய் பிரமாதம் பண்ணியிருக்கிறாப்புல, த்ரிஷா கூட ஜோடி போட்டு நல்லா ஆடி இருக்கிறாருல அப்படின்னு நாங்க சந்தோஷமா பாராட்டிட்டு போயினே இருப்போம். நாங்க 13 நாள் கிடையாது. நீ வந்து பயப்படுறீங்களா ஸ்டாலின்னு கேட்குற, நீ உனக்கு பயம் இருக்குல்ல? பயங்கிறத விட குற்ற உணர்ச்சி. ஏன்னா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஏசப்பாவை கேட்டு சொல்லுங்க, முருகன் மேல சத்தியமா கேட்டு சொல்லுங்க. நீங்க அன்னைக்கு பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா? அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? பார்த்துட்டு தானே ஓடுனீங்க. இது மாதிரிலாம் செய்யக்கூடாது சார். விஜய் சார், விஜய் அங்கிள், தம்பி விஜய்னா என்ன வேணாலும் சொல்லிக்கங்க, அப்படி நான் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இல்லை பாதுகாப்பெல்லாம் இருக்குங்க. என்ன பயமா? கடிச்சிடுவாங்க. அண்ணா கரூர் என்ன பூதம் பிசாசு இருக்கா? ஆட போங்க விஜய். இந்த அரசியல் பப்பெல்லாம் தமிழ்நாட்டில் வேகாது. நீங்க ஏதாவது நார்த் இந்தியாவுக்கு போய் அந்த அரசியல் அங்க வச்சுக்கங்க. என்ன இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையில ஒளிஞ்சுக்கிறீங்க, பாஜக பின்னாடி ஒளிஞ்சுக்கிறீங்க. வெக்கக்கேடான விஷயங்க, வெக்கக்கேடான விஷயம். வருத்தப்படுறேன். வணக்கம்.